நான் கண்ணால கூட பார்க்கல. அதுக்குள்ள யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பாடா, அப்ப இவளுக்கு அடையாளம் தெரியல. சுஜாதா, நான் உன்னை கேட்கவா? கேளுங்கக்கா. உன் குழந்தைக்கு நான் பசி ஆத்தலாமா? ப்ளீஸ் சுஜாதா, பால் கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்னக்கா இது? இது உங்க குழந்தை மாதிரி. நீங்க தாராளமா பசி ஆத்துங்க. சுஜாதா, என்ன இது? அவளை போய் பால் கொடுக்க மா, சொல்லு. நீ வாய் மூடுமா. அக்காவோட வேதனை என்னன்னு எனக்கு தான் புரியும். உனக்கு புரியலன்னா நீ பேசாம உன் வேலையை பாரு. இப்படி அழுதுகிட்டு பால் கொடுத்தா விளங்குமா? அத்தை, நான் அழல அத்தை. சந்தோஷமா தான் பால் கொடுக்குறேன். அம்மா, அவங்க அழலாம் மாட்டாங்க. நீ போய் உன் வேலையை பாரு. பால் குடிச்சிட்டீங்களா குட்டி பாப்பா? இப்ப உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டால. ஆமா. ஐயோ, இவன் வேற உள்ள வரானே. சார், நான் கிளம்புறோம். அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க? சத்யா, பிரகாஷ் கிளம்புறாரா? சுஜாதா, ரொம்ப தேங்க்ஸ் சுஜாதா. என்னக்கா, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, எப்ப வேணாலும் பால் கொடுங்க. இது உங்க குழந்தை. அத்தைக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லுடி செல்லம். பாய். பாரு பாரு பாரு. இங்க பாரு, அத்தை கிளம்புறாங்க பாரு. கிளம்பிட்டாங்க. நான் வரேன். சரிக்கா. ஓணும்மா, அத்தை போறாங்க பாரு. பாய் சொல்லு. இங்க பாரு, பாரு அத்தை. அழக்கூடாது. குட்டிமா. சத்யா, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் உடனே போகணும். சரி. கிளம்புறேம்மா. சரிங்க மாமா, கிளம்புறோம். சரிம்மா. வரேன். வரேன். வரேன் கார்த்திக். ஓகே சத்யா.
அப்பாடா. கடவுளே, இன்னைக்கு நீ காப்பாத்திட்ட. இதே போல எப்பவும் காப்பாத்திடு. அக்கா எங்க போயிட்டாங்களா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. கொண்டா. நீ குடி. நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் மேடம். அந்த கட்டையில இருக்கிறது காயத்ரியோட பிளட் தான். 2 தடவை சாம்பிள் மேட்ச் பண்ணிட்டேன். 100% மேட்ச் ஆகுது. இப்பதான் இந்த கேஸ்ல கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு. அந்த கட்டையை வச்சு காயத்ரியை குத்திருக்காங்க இல்லையா? ஆமா மேடம். கிட்டத்தட்ட 6 இன்ச் உள்ள இறங்கியிருக்கு. கட்டையோட டயமீட்டர் 3 இன்ச். அந்த காயத்தை நினைச்சாலே பகிருங்குது மேடம். ரொம்ப கடுமையான காயம். உயிர் பொழைக்க வாய்ப்பே இல்லை மேடம். சோ காயத்ரி மிஸ்ஸிங் கேஸ்ல இருந்து காயத்ரி மர்டர் கேஸா மாறுது. 100% மேடம். அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அந்த நேரத்துல குமார் அங்க இருந்திருக்கான். விச் மீன்ஸ் காயத்ரி அவனை மன்னிச்சு விட்டதா சொன்னது நிச்சயம் போய் தான். எவ்வளவு தைரியமா போய் சொல்லிருக்கான். அவ இவனை மன்னிச்சு விட்டாளா, அப்புறம் அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டாளாம். நம்மளெல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டாங்களா? அந்த கட்டையில எதேச்சியா மோதி இருக்கவும் சான்ஸ் இல்லை மேடம். யாரோ முழு பலத்தையும் யூஸ் பண்ணி குத்திருக்காங்க மேடம். நிச்சயம் அது கொலைதான். ஆமா, கட்டை பிளண்டா இருந்ததுனால முழு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாதான் கட்டை உள்ள இறங்கும். சோ குமார விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும். எஸ், எக்ஸாக்ட்லி மேடம். அது மட்டும் இல்ல, இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? சத்யா அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் ஏரியாவோட ஃபுட்டேஜ். எனிதிங் இன்ட்ரெஸ்டிங்? நிச்சயமா மேடம். தேவையான பார்ட்டை நான் சிடில ரைட் பண்ணி கொண்டாந்துருக்கேன். அந்த பிரகாஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேகமா வெளியில போறான். போறப்ப அவன் மொபைல் கீழே விழுந்தது கூட கவனிக்காம போறான். சோ வாட்? அன்னைக்கு இருந்த அந்த மனநிலையில அப்படிதான் இருந்திருப்பான். சத்யாவை இழந்துடுவோமோன்னு பயந்துகிட்டு இருந்தான். விஷயம் அது இல்ல மேடம். போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி வரான். ஓகே. போறப்ப போட்டிருந்தது ஒரு ஷர்ட், திரும்பி வரும்போது போட்டிருந்தது வேற ஷர்ட். Let's see. நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான சாட்சியே இதுதான். மொபைல் கீழே விழுந்தது கூட தெரியாம ஒருத்தன் போறான்னா எதுக்காக கான்ஷியஸோட ஷர்ட் மாத்திட்டு வரணும்? இடையில என்ன நடந்ததுன்னு யோசிக்கணும். குமார் அந்த ஃபாரஸ்டுக்கு போயிருக்காரு. அந்த சம்பவம் நடந்ததெல்லாம் உண்மை. ஏன்னா வினோதனியும் குமாரை பார்த்திருக்கா. அத குமாரும் ஒத்துக்கிட்டாரு. சோ குமார் சொன்னபடி காயத்ரி அவரை விட்டுருக்கா. அதுக்கப்புறம் பிரகாஷ் அங்க போயிருக்கான். காயத்ரிய பார்த்திருக்கான். ஆத்திரத்தோட சண்டை போட்டிருக்கான். அங்க இருந்த கட்டையை எடுத்து அவளை குத்தி கொலை பண்ணிருக்கான். நிச்சயம் நீங்க சொன்னது நடந்திருக்க 100% வாய்ப்பு இருக்கு மேடம். அவளை கொலை பண்றப்ப அவன் ஷர்ட்ல ரத்த கரை பட்டிருக்கு. அதை எப்படி மறைக்கிறதுன்னு பார்த்து அந்த ஷர்ட் அவன் எங்கேயோ போட்டிருக்கான். அதுக்கு பதிலா அவன் வேற ஒரு ஷர்ட்டை போட்டு நல்லவன் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். எப்படி? அருமையான கெஸிங் மேடம். ஆக்சுவலா இதான் நடந்திருக்கணும். அப்போ அந்த ஷர்ட் என்னாச்சு? அது தெரிஞ்சா, அந்த ஷர்ட் கிடைச்சா we can nail பிரகாஷ் in this case. அவன் தான் கிரிமினல். அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். அவனை விசாரிச்சாலே அந்த ஷர்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆமா மேடம். அந்த காயத்ரி கொடுத்த சாபத்தினால செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறீங்க. அதனாலதான் பெத்த குழந்தைய கண்ணு முன்னால இருந்து பார்க்க முடியாம போச்சு.
ஏதோ யோசனையில இருக்கீங்க? மகா ஞாபகமா? இது வேற விஷயம் சத்யா. இப்போது நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கியா? உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்? நீங்க கோயில்ல இருந்து மாமா வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்க. நான் தான் பிடிவாதமா வேண்டான்னு சொன்னேன். வற்புறுத்தி நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. அதனாலதான் என் மனசுக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. சந்தோஷம் சத்யா. எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அந்த குழந்தைய நான் கையில எடுத்ததும் ஒரு வைப்ரேஷன் வந்துச்சுங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அந்த பிச்சை எடுக்கிறவ வந்தால அப்ப ஒரு வைப்ரேஷன் வந்துச்சுல, அதே மாதிரி ஒரு வைப்ரேஷன். போன ஜென்மத்து பந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவராஜ் மாமா என்னோட தாய் மாமா. அதனாலதான் சுஜாதாவோட குழந்தைக்கு என்னோட சாயல் அப்படியே இருக்கு. என்னோட தவிப்பும் வேதனையும் அவளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. குழந்தைக்கு நான் பால் கொடுக்கலன்னு வைங்க, பால் கட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருப்பேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீ ரிலீவ் ஆகி வரணும். குழந்தைய நான் அப்படியே வாரி அணைச்சதும் எனக்கு எப்படி புல்ல அரைச்சது தெரியுமா? நெஞ்ச வெடிச்சிரும் போல இருந்துச்சு. சுஜாதா மட்டும் பால் கொடுக்க ஒத்துக்கலன்னா எனக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல. நல்ல வேலை சுஜாதா ஒத்துக்கிட்டா. முடிஞ்சா தினமும் குழந்தைக்கு போய் பால் கொடுத்துட்டு வரணுங்க. அதே மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல தமிழ் பேரா வைக்கணும். கார்த்திக் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க விரும்புறாரோ அதுல நாம எப்படி தலையிட முடியும்? தலையிடுறதுன்னு இல்லைங்க, நம்ம பேரை சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கிட்டோம். சரி. எனக்கு என்னமோ இன்னும் அந்த பிஞ்சுக்கை என்ன பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு மகா ஞாபகமாவே இருக்கு. அதனாலதான் எல்லா குழந்தைகளையும் நீ மகா சாயிலே பாக்குற. மகாவை மறக்க நினைக்கிறவனு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. பெத்த பொண்ணை மறக்கிறவ அம்மாவா? இது குற்ற உணர்ச்சி இல்ல சத்யா. கிடைக்காததை மறக்கிறதான் சரி. அதுக்குள்ள நிச்சயம் நமக்கு மகா கிடைச்சிருவா. நீ உன்னை பாத்துக்கிட்டே இரு. மகா கிடைப்பானா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் உயிரை கூட கொடுப்பேன். என் உயிர்ல இருந்து உருவான வரம் இல்லையா? ப்ளீஸ் சத்யா, உணர்ச்சி வசப்படாத. டாக்டர் இந்த மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிருக்காரா இல்லையா? மகாவை நினைக்கிறப்போ நெஞ்சில இருந்து பாசம் ஊறுதுங்க. அதை என்னால எப்படிங்க கட்டுப்படுத்த முடியும்? சரி, முடிஞ்சா நாளைக்கு போய் மறுபடியும் சுஜிதாவோட குழந்தைய பார்த்துட்டு வருவோம். கட்டாயமா பாக்கணுங்க. அவளுக்கு நான் தான் பால் கொடுக்கணும், அவ பசிய போக்கணும். மகான்னு நினைச்சு அவளை கொஞ்சம் என் மனசை தேத்திக்கணுங்க. சரி, நாளைக்கு போலாம். வா, படு. பால் குடிச்சதும் தோல்ல போட்டு இப்படி சின்னதா 2 தட்டு தட்டுனா ஏப்பம் விடும், அப்படியே தூங்கி போயிடும். ஒவ்வொரு தடவையும் இப்படி மறக்காம பண்ணிடு, சரியா? சரிம்மா. சுஜாதா, இந்தா மிளகு ரசம் நல்லா ஆத்திட்டேன், குடி. ஐயோ இதெல்லாம் எதுக்கு? பத்திய சாப்பாடுறி, நல்ல பசி எடுக்க வேண்டாமா? இத குடிச்சு 10 நிமிஷத்துல பசி எடுக்கும், குடி. குடி. லேகியத்தை வேணா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ இன்னும் லேகியம் வேறயா? பச்சை உடம்பு இல்லையா? நல்ல பால் ஊறணும், சீக்கிரம் தையல் காயம் ஆறணும். இதெல்லாம் அந்த கால வைத்தியம். குடுக்கறத குடியேன். ஓ குடி. இது நல்லா இருக்கே. நீங்க செஞ்சீங்களா நீ? ஆமா, பிடிச்சிருக்கா? இனிமே நீங்களே செஞ்சு தாங்க. அம்மா செஞ்சு கொடுக்கறத குடிக்கவே முடியல. அண்ணி, நீங்க செஞ்சது சூப் மாதிரி பிரமாதமா இருக்கு. என்னடி ஒரே நாள்ல அம்மா கைப்பக்குவம் கசந்து போச்சோ? உன் அண்ணிய ஒரேடியா புகழற? தாரணி மட்டும் இல்ல, என் தங்கச்சி பொண்ணுங்க 3 பேரும் நல்லா சமைப்பாங்க. உங்க தங்கச்சி பொண்ணுங்க மட்டும்தான் நல்லா சமைப்பாங்களா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெறும் வெத்தா? ஏய், என் தங்கச்சி பொண்ணுங்க நல்லா சமைப்பாங்கன்னு தான் சொன்னேன். ஊர் உலகத்தை பத்தி நான் பேசல. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு எப்பதான் திருந்த போறியோ? நாசமா போறவங்க பச்சை குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்களே, அவங்க எல்லாம் விளங்கவே மாட்டாங்க. பாவம் சத்யா அக்கா, அவங்களோட குழந்தை எங்க இருக்கோ இப்ப என்ன பண்ணுதோ தெரியல. ஏய் போதுண்டி. அவளோட குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா அது சத்யாவோட விதி. அதுக்கு நீ நானும் என்னடி பண்ண முடியும்? சுஜாதா,
ஒரு விதத்துல சத்யா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவ. உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்து அதுக்கு பால் கொடுக்கணும்னு வாச்சிருக்கு பாத்தியா? நம்ம வீட்டு குழந்தையும் இல்லைன்னா அவ ரொம்ப பாடுபட்டிருப்பாள்ல. ஆமா மாமா, நம்ம பாப்பாவை அக்கா கொஞ்சிறத பார்த்தப்ப எனக்கே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஏதோ பெத்த குழந்தை மாதிரி தான் நம்ம பாப்பாவை கொஞ்சினா. அது மட்டும் இல்ல தாரணி, இந்த குழந்தைய சத்யாவை பார்த்தது எவ்வளவு சந்தோஷப்படுதுமா. 2 பேருக்கும் நடுவுல ரொம்ப பாசம் இருக்குமா. அது மட்டும் இல்லப்பா, நம்ம பாப்பா என்கிட்ட இருக்கும்போது அழுவுது. சத்யாக்கா தூக்கும் போது சுவிட்ச் போட்ட மாதிரி அழுகிய நிப்பாட்டிடுறா. என்னையும் சத்யாக்காவும் பிரிச்சு பாக்குறதே இல்ல. ரொம்ப சொல்ல போனா அக்கா மேலதான் குழந்தைக்கு பாசம் அதிகம். ஆமா, 4 நாள் சோறு வச்சா நாய் கூட தான் நம்ம மேல பாசமா இருக்கும். ஏய், உன் புத்தி எங்க போகுது? எதுக்கு எதை கம்பேர் பண்ற? இல்லைங்க, சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். சுஜாதா, சத்யா வேற நீ வேறயா? அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு தானே, 2 பேரோட உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம். அதனால நம்ம குழந்தை மேல சத்யா பாசமா இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆமாக்கா, சுஜாதா குழந்தை அதிர்ஷ்டசாலி. அவளுக்கு 2 அம்மா. ஏய், உங்ககிட்ட கேட்டாங்களா இப்போ? போய் வேலையை பாரு, போ. சத்யாக்காவை பத்தி பேசினா உனக்கு கோவம் பத்திக்கிட்டு வருமே. ஆமாம்மா, நீ சத்யாவை பத்தி பேசினா எனக்கு பத்திக்கிட்டு வருது, உனக்கு பத்தாம வருது. திரும்ப அவளை பத்தி என்ன பேச்சு? ரசம் குடிச்சல, நல்ல பசி எடுக்குதுல, போய் சாப்பிடு போ. மா, நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா. ஏய், நீ இப்போ முன்ன மாதிரி தனி ஆள் கிடையாது. நீ இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா. உன் குழந்தைக்காகவாது உடம்ப நல்லா பாத்துக்கணும். போ, நேரத்துக்கு போய் சாப்பிடு. அத்தை, அவ இப்பதான் மிளகு ரசம் குடிச்சிருக்கா. ஒரு 5 நிமிஷம் போகட்டும் அத்தை. நல்லா பசிச்சா அவளே அப்புறம் சாப்பிடுவா. ஆமா, 10 பெத்த கிழவி சொல்லிட்ட. உன் புருஷன் இவ குழந்தை வந்து பார்த்தானாடி? குழந்தைக்கு தாய்மாமன் தானே. இப்ப வரைக்கும் அவளை வந்து பார்த்தானாடி? ஆசையா மடியில போட்டு கொஞ்சினானா? அவனை நச்சரிச்சு வரவழைக்க துப்பு இல்ல, வியாக்கியான பேச வந்துட்டா. அத்தை, அவர் என்ன செய்வாரு? ஓசூர் பிரான்ச்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. ஏதோ புதுசா காஸ்டிங் போட்டிருக்காங்களாம். எல்லா காம்பனன்ட்ஸும் கரெக்டா வர்ற வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, காம்பனன்ஸ் முக்கியம், மருமக முக்கியம் இல்லையா? அம்மா, அந்த பிரான்ச்சுக்கே அண்ணன் தான் பெரிய மேனேஜரா இருக்காரு. இந்த விஷயத்துக்கெல்லாம் லீவ் போட முடியுமா? இன்னும் குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில் போடுறதுக்கெல்லாம் வரணும்ல, அப்ப லீவ் எடுத்துக்கலாம். உலகத்துல இல்லாத வேலையில உட்கார்ந்துருக்காண்டி அண்ணன் ரொம்ப தான் பண்றான். ஏய், அவன் வந்து பார்த்து இப்ப என்ன ஆகுது? வேலைய பொறுப்பா பாக்குறான்னு சந்தோஷப்படு. யாரும் அவனை எதுவும் சொல்லாதீங்க. நீ போய் சாப்பிடுறீ. ஐயோ, ஏமா இப்படி சாப்பிட்டு நச்சரிச்சிட்டு இருக்க? நீ சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிட்டா உன் மாமியாருக்கு நான் தான் பதில் சொல்லணும். சுஜாதா, உடனே சாப்பிடாம உன்னை அத்தை விடவே மாட்டாங்க. பேசாம வந்து சாப்பிடு. வா. இந்த வீட்ல எனக்கு நினைச்சப்ப சாப்பிட கூட உரிமை இல்லையா? ஏன் அண்ணி, அங்க சத்யாக்கா கூட பத்திய சாப்பாடு தான் சாப்பிடுவாங்கல்ல? ஆமா சுஜாதா, அக்காவும் குழந்தை பெத்தவங்க தானே, அதனால அங்க அக்காவுக்கு பத்திய சாப்பாடு தான். ஏய், போதுண்டி உங்க அக்கா புராணம். முதல்ல அவளை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வா. ஏய் சரோஜா, சத்யா பேச்சை எடுத்தா ஏன் உனக்கு பத்திட்டு வருது? சுஜாதா மாதிரி அவளும் நம்ம வீட்டு பொண்ணுதான். நம்ம ரத்தம் தான் அவளுக்கு ஓடுது. அத முதல்ல புரிஞ்சுக்க. அத்தை, சத்யா அக்கா பிரகாஷ் மாமா மேல கோவத்தை காட்ட இது நேரம் இல்ல. தயவு செஞ்சு சத்யா அக்கா கிட்ட கொஞ்சமாவது கருணையோட இருங்க. விட்டா 2 பேரும் என்ன கழுவுல ஏத்திடுவீங்க போல இருக்கு. நான் ஒன்னும் அவன் மேல எரிச்சல் படல. ஒழுங்கா அவளை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. எப்ப பார்த்தாலும் என் பேச்சுல ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு போடி. தாரணி, இது திருந்தாத ஜென்மமா. நீ போய் சாப்பாடு போடு போ. நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.